சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. மின்மாற்றி கொள்முதலில் டிரான்ஸ்ஃபார்மர் பர்ச்சேஸில் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தமிழகத்தினுடைய மின்துறை அமைச்சராக 2021 முதல் 23 வரை இருந்த பொழுது அந்த கொள்முதலில் கிட்டத்தட்ட 397 கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக ஒரு டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கை பதிந்திருந்தது. அந்த வழக்கை தற்போது சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அதாவது இந்த வழக்கில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒப்பந்த புள்ளிகள் கோரும் பொழுது ஒரே விலையை குறிப்பிட்டிருந்தார்கள் என்பதுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. கிட்டத்தட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு 5 லட்சத்திலிருந்து 6 லட்சம் ரூபாய், கிட்டத்தட்ட 41,000க்கும் அதிகமான டிரான்ஸ்ஃபார்மர்கள், இப்படி ஒரு மிகப்பெரிய 397 கோடி ரூபாய் ஊழலுக்கு வித்திட்ட திமுக ஆட்சி 2021 முதல் 23 வரை அமைச்சராக இருந்தது. திமுக ஆட்சி முடிய போகிற இந்த சூழ்நிலையில இன்னும் 2 நாட்கள்ல நாம எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தீர்ப்பு வரப்போகிறது. இந்த நேரத்தில் திமுகவினுடைய வீழ்ச்சி, இந்த ஆட்சி முடிவதற்கு முன்பாகவே, இந்த ஆட்சி தொடங்கியவுடனேயே செய்திருக்கக்கூடிய 397 கோடி ரூபாய் ஊழல் இன்று வெடித்து கிளம்பி இருக்கிறது. திமுகவினுடைய வீழ்ச்சி இன்று திராவிட மாடலுடைய வீழ்ச்சிக்கு முடிவு கட்டிய நாள் என்று நாம் வரவேற்கிறோம். இன்னும் 2-3 நாட்கள்ல இந்த ஆட்சியும் மாறப்போகிறது. திமுக ஊழல் புரிந்தவர்கள் அத்தனை பேரும் சிறை செல்வது உறுதி.